யாவருக்கும் நல்வாழ்த்துக்கள். தேவசகாயம் சாட்சியாபுரத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு மேசியாதாஸ், தேவநேசன் என்று 2 குமாரர்கள் உண்டு. ஒரு நாள் இவ்விரு பையன்களும் பள்ளிக்கு புறப்படும் நேரத்தில் ஏதோ ஒரு பொருளுக்காக இது என்னுடையது, உன்னுடையதல்ல என்று கூச்சலிட்டு சண்டை போட்டனர். அவர்களை சமாதானப்படுத்த முயன்ற தந்தையின் உள்ளத்தில் மேலே குறிப்பிட்ட பவுலடியாரின் வேத அறிவுரை நினைவில் வந்தது. இந்நிகழ்ச்சியால் உள்ளக்கிளர்ச்சி பெற்ற இக்கவிஞர் இந்த பாடலின் முதல் வரியே நீ உனக்கு சொந்தமல்லவே தாசா நேசா என்பதாக எழுதினார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இறைவன் இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட அடிமை. எனவே தனக்கென்று உரிமை பாராட்ட தகுதியற்றவன். இக்கருத்தை மையமாக கொண்டு இந்த அருமையான பாடலை தேவசகாயம் தன் பிள்ளைகளுக்கென எழுதினார். அதையே திருச்சபை பிள்ளைகளாகிய நம் அனைவருக்கும் பயன்படும் வகையில் தாசா நேசா என்ற வார்த்தைகள் நீக்கப்பட்டு மீட்கப்பட்ட பாவி என்ற வார்த்தைகள் அவ்விடத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. நம் ஜீவனையே ஈனச் சிலுவையில் கிரயமாக செலுத்தி பாவிகளாகிய நம்மை மீட்டெடுத்த இயேசுவுக்கே நாம் சொந்தம். எனவே பழைய ஏற்பாட்டுக்கால விருப்ப அடிமைகளைப் போல நாமும் தொடர்ந்து ஜீவகாலம் முழுவதும் அவரையே அண்டி வாழ வேண்டும். அவரை விட்டு ஓட முயற்சிக்கலாகாது. பழைய வாழ்க்கையின் மீது மீண்டும் நாட்டம் கொள்ளக்கூடாது என்ற கிறிஸ்தவ தத்துவ கருத்துக்களை அழகாக தெளிவாக இப்பாடலில் தமது மைந்தர்களுக்காக இக்கவிஞர் எழுதியிருக்கிறார். இந்த நிலையான கிறிஸ்தவ நம்பிக்கையை பிரதிபலிக்கும் இப்பாடலை கவிஞர் தேவசகாயம் எவ்வளவு நேர்த்தியாக எழுதியிருக்கிறார். கவிஞர் தேவசகாயம் இயற்றிய மற்றொரு பாடல்களும் திருச்சபை மக்களால் விரும்பி பாடப்படுகின்றன. அவை வா பாவி, மலைத்து நில்லாதே, வா என்ற ஆண்பின் அழைப்பு பாடலும், அடைக்கலம் அடைக்கலமே என்ற நம்பிக்கையூட்டும் பாடலுமாகும்.